So yesterday we discussed some of the basic concepts of PHP. பேசிக் கான்செப்ட்லேருந்து ஆரம்பித்தோம். அதை கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிடலாம். தென் we will proceed further. சரியா? ஸோ PHP பற்றி பேசணும். PHP எதுக்காக அப்படின்னா இட்ஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ்ட் டு டெவலப் டைனமிக் வெப் பேஜஸ். ஓகே, அதனுடைய அட்வான்டேஜ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம். தென் பிஹெச்பியினுடைய வேற என்ன பார்த்தோம்? யாராவது சொல்லுங்க. எனிஒன் ப்ளீஸ். அன்மியூட் பண்ணி பேசலாம், இல்லைன்னா சாட்ல டெக்ஸ்ட் பண்ணலாம். somebody respond. வேற என்னெல்லாம் பார்த்தோம் நேத்து? ஏன் என்னாச்சு? நோ ரெஸ்பான்ஸ். இருக்கிறீங்களா? வேற என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணினோம் நேத்து? வெரி குட். வேரியபிள். எஸ், அதுக்கு தான் வெயிட் பண்றேன். வி டிஸ்கஸ்ட் அபவுட் பிஹெச்பி வேரியபிள்ஸ். வேரியபிள்னா என்ன? இட் இஸ் ஏ கண்டெய்னர் டு ஹோல்ட் ஏ வேல்யூ. அப்புறம் அந்த வேரியபிளை எப்படியெல்லாம் நாம ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கு சில ரூல்ஸ் படித்தோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் டாலர். அதுக்கு அடுத்த ஆல்பபெட் கண்டிப்பா ஆல்பபெட்டா தான் இருக்கணும், நியூமரலா இருக்கக்கூடாது. அப்புறம் அதுக்கப்புறம் எப்போவாது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதுவும் அண்டர் ஸ்கோர் மட்டும்தான். அண்டர் ஸ்கோர் தவிர மற்ற ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரூல்ஸ் படித்தோம் இல்லையா? ஸோ இப்போ இதை கண்டினியூ பண்ணுவோம். இங்கே நான் வந்து ஒரு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். வாட் எல்ஸ் வி ஸ்டடிட்? அதுக்கப்புறம் எக்கோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஸோ எக்கோ, இசிஹெச்ஓ, எக்கோன்றது எதுக்காக அப்படின்னா டு டிஸ்பிளே a message on the screen or to display the value of the variables. எக்கோ அப்படின்னு கொடுத்தோம்னா எக்கோ ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம கொடுக்க வேண்டிய மெசேஜ் எதுவாக இருந்தாலும் இது உள்ள கொடுக்கலாம். டபுள் கோட்ஸ் ஆரம்பிச்சு டபுள் கோட்ஸ் குறைக்க முடிக்கிறோம், செமிகோலன் முடிக்கிறோம். ரன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஸோ இந்த ரன்னிங் என்வரான்மெண்ட் ஆல்ரெடி நாம் வந்து நம்மளுடைய மொபைலில் ட்ரை பண்ணியிருக்கிறோம். அதே தான். அதில் நீங்கள் இந்த கோடிங் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் பிஹெச்பி கோடிங் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஹெச்டிஎம்எலுக்குள்ள லெஸ் தென் கிரேட்டர் தென் பிஹெச்பியில் ஆரம்பிச்சு கொஸ்டின் மார்க் கிரேட்டர் தென்ல முடிக்கும். இன் பிட்வீன் வி கேன் இன்க்ளூட் அவர் பிஹெச்பி கோட்ஸ் ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் கோட். இதில் நான் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஐ கேன் யூஸ் எ வேரியபிள் ஏ. ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே டாலராக இருக்கணும். ஆரம்பிக்கும் போது டாலரில் ஆரம்பிக்கிறோம். அப்புறம் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு வேல்யூ 45. அதே மாதிரி டாலர் பி, இது ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு 34.56. இதில் ஏதாவது எரர் இருக்கா சொல்ல முடியுமா? நான் டைப் பண்ணுறதுல யாராவது? நான் ஒரு தப்பு பண்ணிட்டே வரேன், யாராவது கண்டுபிடிக்கிறீங்களா? என்ன தப்பு? உங்களுக்கு தப்பு இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா?
Somebody responded. Head, okay. Head இல்லைனா கூட பரவாயில்ல. We can skip head title. Pitch, HTML விட்டுடுங்க. I am telling about the PHP code. Of course. PHP கோட்ல ஒரு தப்பு இருக்கு. அதனால தான் எனக்கு அவுட்புட் வரல. வெரி சில்லி மிஸ்டேக். ஒரு பேசிக் ரூல் அது. Yes, Dikshita is correct. Every statement must end with semicolon, like C programs. அதான் terminating character. ஒரு லைன் முடியுது அப்படின்றதுக்கு இதுதான் இண்டிகேஷன். ஓகே, எஸ், வெரி குட். ஸோ எவ்ரி பிஹெச்பி ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் ஸ்டாப் வித் செமிகோலன். எல்லா பிஹெச்பி ஸ்டேட்மெண்ட்டும் செமிகோலன் கொடுத்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் கரெக்ட்லி. ஆனால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா எல்லாம் மெர்ஜ் ஆகி வருது. என்ன பண்ணலாம்? இதை ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு அவுட்புட்டில் எக்கோ கொடுத்தாச்சு. $A ஃபர்ஸ்ட் $A 45 பிரிண்ட் ஆயிடுச்சு. $B வேல்யூ என்ன? 34.56. அடுத்து சியினுடைய வேல்யூ என்ன? இந்தியா. ஒரு ஸ்ட்ரிங் இந்தியா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஃபூலிஷ் மிஷின். அதாவது நம்ம சொல்றது தான் செய்யும். பிரிண்ட் பண்ண சொன்னா பிரிண்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்பேஸ் விட்டு நான் பிரிண்ட் பண்ண சொல்லலை. கோடிங்ல அந்த மாதிரி நான் கொடுக்கல. நான் கொடுக்கலன்னா அதுக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யும். கண்ணை மூடிட்டு அது செய்யும். நீங்க ஸ்பேஸ் வேணும், எனக்கு இடம் வேணும்னா நீ என்ன பண்ணணும்? இங்க அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இங்க இல்லையா? என்ன கொடுக்கலாம்? எனி ஐடியா? எஸ், குட், சூப்பர். HTML டேக் ஆட் பண்ணோம். HTML, ஏன்னா இது HTML தான் நம்ம PHP எம்பெட் பண்றோம். அதனால HTML-க்கு உண்டான பிரேக், அதாவது லைன் ஸ்பேஸ் பண்றதுக்கு உண்டான டேக் என்னவோ அதை கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? பிரேக், அவ்வளவுதான் ஆட் பண்ணலாம். ஸோ ஏ வேல்யூ பிரிண்ட் ஆயிட்டு இட் வில் கிவ் ஒன் பிரேக். அதே மாதிரி நான் என்ன பண்றேன்? இங்கேயும் ஆட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பேஸ் விட்டு காமிக்கிறேன். நடுவில் ஒரு டாட் கொடுத்துருக்குறேன். டாட் கொடுத்துட்டு பிரேக் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இது வந்து பிஹெச்பி, ஆனா இது வந்து HTML கூட நான் கொடுக்குறேன். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றதுக்கு டாட். கம்பைன் பண்றதுக்கு, யூனியன் பண்றதுக்கு ஆபரேட்டர் வந்து டாட் ஆபரேட்டர். இப்போ என்ன ஆகும்னா ஏ பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணிக்கும்? உனக்கு ஒரு பிரேக் கொடுக்கும். பி பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு பிரேக் கொடுக்கும். சி பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு பிரேக். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் த லாஸ்ட் லைன். உங்களுக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் ஏதாவது வேற ஒரு லைன் இருந்துச்சுன்னா இட் வில் ஷோ. ஓகே, ஸோ இதுதான் எக்கோ ஸ்டேட்மெண்ட். இன்ஸ்டெட் ஆஃப் எக்கோ யூ கேன் யூஸ் பிரிண்ட் ஆல்சோ. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஆல்சோ வித் தி சேம் எஃபெக்ட். there will be a minor difference between echo and print. இப்போ நான் அதை சொல்லலை, அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. சரியா? அவ்வளோ முக்கியம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் லாஜிக்காக சொல்லணும். I'll tell you afterwards. But at for the time being, echo and print எதுக்காகனா to print a message or value in the screen. அவுட்புட் ஸ்ட்ரீம்ல பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, கிளியர்? எனி டவுட்ஸ்? இது வரைக்கும் நேற்று நாம பார்த்தோம். ஏதாவது டவுட் இருக்கா? இங்க பாருங்க, அசைனிங் மல்டிபிள் வேல்யூஸ் இப்படி பண்ணலாம். கேஸ்கேடிங் இப்படி பண்ணோம்னா என்ன ஆகும்? 3 வேரியபிள், 3த்துக்கும் என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்? என்ன வேல்யூ எடுத்துக்கும்? ஃப்ரூட். இந்த W3 ஸ்கூல்ஸ் வெப்சைட்ல போனீங்கன்னா நீங்க அப்படியே அந்த எக்ஸாம்பிளை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, ஒரே லைன்ல 3 வேரியபிளுக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்? வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். இண்டிவிஜுவலா நீ பிரிண்ட் பண்ணாலும் ஃப்ரூட் தான் வரும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கேன் பி டன். ரைட். இப்போ நாம போகிறது என்ன பார்க்கணும் நம்ம சிலபஸ்ல? PHP டேட்டா டைப், வேரியபிள் எடுத்து டேட்டா டைப். ஓகே, டேட்டா டைப். டேட்டா டைப் நீங்க C++ல படிச்சிருப்பீங்க. கரெக்ட்? டேட்டா டைப்னா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் டேட்டா டைப்?
இல்ல டேட்டா டைப்னா என்ன நீங்க படிச்சது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார்மலான டெஃபினேஷன் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன மீனிங் புரிஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு தெரியணும். எஸ். டேட்டா டைப் ப்ளீஸ் சீக்கிரம். டைம் ஆகுது எனக்கு. ஸோ டேட்டா டைப்னா ஒன்றும் கிடையாது. வெரி சிம்பிள். இட் ரெப்ரசன்ஸ் தி டைப் ஆஃப் த டேட்டா விச் வி ஆர் கிவிங். அவ்வளோதான். நம்ம கொடுக்குற டேட்டாவுடைய வகை என்ன அப்படின்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் எடுங்க. இது வந்து வேரியபிள். இந்த வேரியபிளுக்கு நான் வேல்யூ கொடுக்குறேன். இதுதான் டேட்டா. இந்த டேட்டாவை நான் இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்றேன். இது என்ன வேல்யூ, அதனுடைய நேச்சர் என்னன்னு பார்த்தோம்னா வெரி குட். சந்தியா இஸ் கிவிங் குட் ஆன்சர். ரைட். நார்மலா தெர் ஆர் 3 பேசிக் டேட்டா டைப்ஸ்: இன்ட், ஃப்ளோட், கேர். மற்ற எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகே. உங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கூட கேட்கலாம். 3 பேசிக் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு கேட்பாங்க சில கொஷின்ஸ். எல்லா டேட்டாவுமே இந்த 3ல தான் கம்ப்ரஸ் ஆகும். சரியா? இந்த 3 வச்சு நம்ம எத்தனை வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். டபுள், ஃப்ளோட் வச்சு டபுள், கேர் வச்சு ஸ்ட்ரிங், பைட், ஷார்ட், இந்த மாதிரி நிறைய போகலாம். ஓகே. ஸோ இந்த 3 தான் பேசிக் டேட்டா டைப்ஸ். ரைட். இப்போ இந்த 3மே இங்க பாருங்க. 45ன்றது என்னன்னா அது ஒரு இன்டீஜர் ஹோல் நம்பர் வித்தவுட் டெசிமல் பிளேஸ். இது என்ன சொல்லலாம்? இட்ஸ் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், அதாவது வித் டெசிமல் பிளேஸ். இட்ஸ் a group of characters. ஆக்சுவலா இட்ஸ் கால்ட் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்ல எதுல இருந்து வருதுன்னா கேரக்டர், சிங்கிள் கேரக்டர். ஒரு கேரக்டர் எடுக்கிறோம். அதே மாதிரி 4-5 கேரக்டர் கம்பைன் பண்ணாதான் we will have a string. ஓகேவா? ஸோ டேட்டா டைப்புங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வெரி சிம்பிள் டேட்டா டைப். டைப் ஆஃப் தி டேட்டா. அவ்வளவுதான். பேர்ல இருக்கு. டைப் ஆஃப் த டேட்டா. நாம கொடுக்குற டேட்டாவுடைய டைப் என்ன? இன்டீஜர் டைப்பா? இப்ப நாம கிளாஸ் கூட அட்டனன்ஸ் எடுக்கிறோம். நாமினல் ரோல் வச்சிருக்கிறோம். பாத்தீங்கன்னா அதுல பேப்பர்ல சீரியல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், நேம், ஃபோன் நம்பர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு டைப். சீரியல் நம்பர் பாத்தீங்கன்னா இன்டீஜர் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா அது என்ன டேட்டா டைப்னு சொல்லலாம்? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன டைப் ஆஃப் டேட்டா? உங்களுடைய எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர் கம்ப்ளீட்டா இன்டீஜர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். உங்களுடைய நேமும் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் எஸ் வெரி குட் ஸ்ட்ரிங். ஏன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல யூன்னு ஒரு கேரக்டர் உள்ள பூந்துருக்கு. U18 வரும். அதனால வேற வழி இல்லை, அது ஸ்ட்ரிங்கா தான் சேர்க்கணும். நேம் பிரச்சனையே இல்லை, எல்லாமே குரூப் ஆஃப் ஆல்பபெட்ஸ். ஆனா ஃபோன் நம்பர் அப்படி கிடையாது, குரூப் ஆஃப் நம்பர்ஸ். அதனால அது இன்டீஜர்ல சேர்த்து. சரியா? ஸோ இதுதான் டேட்டா டைப். ஸோ இந்த மாதிரி நம்ம பிஹெச்பில என்னென்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய டாபிக். 8 டேட்டா டைப் கொடுத்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாமே நம்ம இந்த 3 பேஸ் பண்ணி தான் இருக்கோம். எடுத்த உடனே அவங்க ஸ்ட்ரிங் சொல்றாங்க. ஸோ இனியா ஒவ்வொன்றா நான் பார்க்கலாம். பிஹெச்பி இன்டீஜர்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்டீஜர்ன்றது ஒன்றும் கிடையாது. இது நம்பர் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ கூகுள் கிளாஸ் ரூம்ல நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கண்டென்ட் அதில் இருக்கு. யூ கேன் கோ த்ரூ தட். இதே தான் அங்கேயும் இருக்கும். ஓகே. ஸோ வி ஹாவ் பிடிஎஃப் அப்லோடட் இன் கூகுள் கிளாஸ் ரூம். இதில் நிறைய டாபிக் இருக்கும். சிலபஸை வச்சு உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ அதை மட்டும் படிங்க. எக்ஸ்ட்ரா எல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் நாலேஜ் செட் வி கேன் ஆட் இட். சரியா? பிஹெச்பி வேரியபிள் இருக்கு. இந்த டேட்டா டைப் பாருங்க. பிரிண்ட் எக்கோ எல்லாமே இருக்கு. ஆர்டர் கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பட் கண்டென்ட்லாம் இருக்கு. சரிங்களா? யூ ஜஸ்ட் கோ த்ரூ தட் வேரியபிள் டேட்டா டைப் மேலர். ஐ வில் ஷோ திஸ்.
PHP supports 8 types of data. 2, 4, 6. String, integer, float, boolean, array, object, null and resource. ஓகே, ஃப்ளோட்லேருந்து வரது தான் டபுள். ஓகே, என்னன்னா நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் அதிகமாச்சுன்னா அது டபுள் அப்படின்னு சொல்லிடும், வேற ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ரிங் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரிங் இஸ் நத்திங் பட் எ காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஒரு சிங்கிள் கேரக்டர் இருக்கு, அதே மாதிரி மோர் தேன் ஒன் கேரக்டர் நம்ம கம்பைன் பண்ணோம்னா இட் வில் பிகம் ஏ ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்ட். ஓகே, ஸ்ட்ரிங்குனாலே நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், முன்னாடி பின்னாடி என்ன வரணும், டபுள் கோட்ஸ் வரணும் கண்டிப்பா. ஸ்ட்ரிங்குனாலே டபுள் கோட்ஸ். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எல்லா லாங்குவேஜ்லயும் இதுதான் வருது, உங்க மைண்ட்ல ஏத்திக்கணும். ஸ்ட்ரிங்குனா டபுள் கோட்ஸ். சில லாங்குவேஜஸ்ல சிங்கிள் கோட் அக்செப்ட் பண்றாங்க, பட் யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் தர் இஸ் டபுள் கோட்ஸ். ஸ்ட்ரிங்குனா டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு டபுள் கோட்ஸ்ல முடிக்கணும். A string can be any text inside the double quotes. You can use single or double quote. Okay. For example, okay. So string ரெண்டு string hello world, இன்னொன்று வந்து சிங்கிள் கோட். என்ன டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? டபுள் கோட் வச்சு யூஸ் பண்ணியிருக்கான், சிங்கிள் கோட் யூஸ் பண்ணி வச்சிருக்கான், ரெண்டுமே ஓகே. இதுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஓகே. நான் வேணா ரன் பண்ணி காமிக்கிறேன். இன்னுமே இந்தியா தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, என்ன ப்ராப்ளம்? டாலர் இருக்குது, சாரி. Okay, so single quote double quote gives the same meaning, but the logic is you have to follow double quotes. Double quote follow பண்றது நல்லது. ஓகேங்களா? ரைட். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் சிலது இருக்கு, அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸ் இது போகிறோம். கடைசியா முதல்ல எல்லா டேட்டா டைப்பும் முடிச்சிருவோம். இன்டீஜர் தான் பார்த்தோம். இன்டீஜர் அப்படின்னும் போது இன்டீஜர் டேட்டா டைப் இஸ் ஏ நான் டெசிமல் நம்பர், அதாவது டெசிமல் பிளேஸ் இல்லாத நம்பர். இதனுடைய ரேஞ்ச் இதுல இருந்து இது வரைக்கும், இதுல இருந்து இது வரைக்கும் உண்டான நம்பரை நாம பிஹெச்பில யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரூல்ஸ் ஃபார் இன்டீஜர்ஸ் இது நீங்க படிச்சீங்கன்னாலே புரியும். நார்மலா இருக்கிறது தான். அட்லீஸ்ட் 1 digit, இட் should not have a decimal point. ஒன்று பாசிட்டிவா இருக்கலாம், இல்லை நெகட்டிவா இருக்கலாம். கண்டிப்பா டெசிமல் இல்லைன்னா எக்ஸா டெசிமலா இருக்கலாம், இல்லைன்னா ஆக்டலா இருக்கலாம். எக்ஸா டெசிமல்னா முன்னாடி 0x வரும், ஆக்டல்னா முன்னாடி 0 மட்டும் வரும். ஓகே, வேர் டம்ப் அப்படின்னு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. வேர் டம்ப் யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் தி டைப் ஆஃப் தி டேட்டா. நீ என்ன டைப் யூஸ் பண்ணியிருக்கிற அப்படிங்கிறத கொடுக்கும் வித் த வேல்யூ ஆஃப் தி வேரியபிள். ஸோ ஐ வில் ஷோ தட். அடுத்து ஃப்ளோட். ஃப்ளோட்ன்றது எ நம்பர் வித் எ டெசிமல் பாயிண்ட். ஓகே, ஆர் இட் வில் பி இன் எக்ஸ்போனன்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ இது வந்து டெசிமல் பாயிண்ட் வச்சிருக்கேன், அதனால இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல வரும். அண்ட் அனதர் டைப் இஸ் பூலியன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். உங்களுக்கே தெரியும் பூலியன்னாவே என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஓகே, பூலியன் டேட்டா டைப் பார்க்கலாம். அடுத்து வி ஹாவ் அன் அரே. அரே வந்து தனி டாபிக், அதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, அரேன்றது ஒன்று. அரேனா என்ன டெஃபினேஷன் சொல்ல முடியுமா யாராவது? வாட் யூ மீன் பை அரே? எனிஒன்? C++ ஜாவால படிச்சது தான், கான்செப்ட் ஒன்று தான், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற சின்டாக்ஸ் தான் வேற. அரேன்றது எல்லா லாங்குவேஜ்லயும் ஒன்று தான்.
நீங்க சியில் படிச்சதும் அதே தான், சி ப்ளஸ் ப்ளஸ்ல படிச்சதும் அதே தான். எனி ஒன் கேன் ஆன்சர் திஸ்? கலெக்ஷன் ஆஃப் வெரி குட், எக்ஸலண்ட். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ல எத்தனை வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன்? How many variable I declare? I mean used it. Declare பண்ணல, யூஸ் பண்ணிருக்கேன். How many variable I used here? இந்த ப்ரோக்ராம்ல PHP கோடுல எத்தனை வேரியபிள் நான் யூஸ் பண்ணிருக்கேன்? How many variables I have used here? ஆஹா, இதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கிறேன்? I think the screen is visible to you. $A ஒன்னு இருக்கு, $B ஒன்னு இருக்கு. எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கிறேன்? நோ ரிப்ளை. யாராவது ரிப்ளை பண்ணுங்களேன், எத்தனை வேரியபிள்? டூ வேரியபிள். எஸ். இதுக்கு ஏன் தயங்குறீங்க? இன்ஸ்டா சொல்லாமே. டோன்ட் வரி. தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, ஐ வில் கரெக்ட் யூ. யூ ஹேவ் டு கம் ஃபார்வர்ட். சரியா? வெரி குட், வெரி குட், சூப்பர். ரெண்டு வேரியபிள் இருக்கு, சரியா? இப்போ எனக்கு ஒரு 100 வேரியபிள் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ண முடியும்? எவ்வளவு அடிக்கிறேன், டைப் பண்ணுவேன். $C, $D, 4 தான் ஆச்சு. 100 வேரியபிள் வேணும்னு 96 வேரியபிள் நான் எங்க போறது? போட்டுனே இருக்க முடியுமா? நான் $A, $AB எப்பதான் முடிப்பேன் நான்? ABC இந்த மாதிரி போனே 100 முடிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. சரி, 100 கூட போட்டுறேன், 1000 என்ன பண்றது? அவ்வளவுதான், முடிஞ்சு கதை. அந்த மாதிரி சமயத்துல அரே இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். அதுதான் கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு சொன்னீங்க. ஓகே, சிங்கிள் வேல்யூவா இருந்தா வேரியபிள் அசைன் பண்ணிடலாம். ஆனா மல்டிபிள் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா 10னா கூட பரவாயில்ல, வேரியபிள் 10 டிஃப்ரெண்ட் வேரியபிள் கொடுத்துடலாம். 100, 1000, 2000, 3000 போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண முடியும்? we cannot. அப்போ நான் என்ன பண்றேன்? யூஸ் பண்றது அரே. ஸோ அரே ஸ்டோர்ஸ் மல்டிபிள் வேல்யூஸ் இன் சிங்கிள் வேரியபிள். இதுதான் மேட்ரு. அரேனாவே என்ன? இதுதான் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஸ்டோர்ட் இன் ஏ சிங்கிள் வேரியபிள். ஸோ அது ஒரு ஸ்பெஷல் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் கார்ஸ் அப்படின்னு வச்சாச்சு. அதுல 3 கார். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வில் கிவ் அன் எக்ஸாம்பிள், சிம்பிள். ஓகே, ஐ வில் கிவ் மை ஓன் எக்ஸாம்பிள் ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ. $ஏன்றது ஒரு வேரியபிள். இது ஆர்டினரி வேரியபிள் இல்லை, இது இட்ஸ் அன் அரே வேரியபிள்னு சொல்றோம். அரேனாலே there will be multiple values. மினிமம் ஒன்னா இருக்கலாம், ஜீரோவா கூட இருக்கலாம், மேக்ஸிமம் n நம்பர் எவ்வளவு ஒன்னா இருக்கலாம். நான் இப்ப என்ன பண்றேன்? 3 வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, இப்ப பாருங்க, சிங்கிள் வேரியபிள் கிடையாது, இது இட்ஸ் அரே வேரியபிள். இப்ப இந்த அரேல எத்தனை ஐட்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எத்தனை ஐட்டம் இருக்கு? 4 ஐட்டம் இருக்கு. இப்போ 4 ஐட்டத்தை எப்படி ரெஃபர் பண்ணலாம் நம்ம? $A of 0. ஓகே, இது வேண்டாம், இது எடுத்துடலாம். இது இஸ் ஓல்டு ஒன். A of 0ன்றது எதை ரெஃபர் பண்ணுது? யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். A of 0ன்றது எதை ரெஃபர் பண்ணுது? ஸோ அரியர் கொடுத்துட்டேன். எஸ், somebody replied. இந்தியா ஃபர்ஸ்ட் ஐட்டத்தை ரெஃபர் பண்ணுது. எஸ். ஸோ மொத்தம் எத்தனை ஐட்டம் இருக்கு? 4 ஐட்டம் இருக்கு இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து. ஆனா ரெஃபர் பண்ணும்போது ஆல்வேஸ் அரே சைஸ் ஸ்டார்ட் வித் 0. திஸ் இஸ் 0th ஐட்டம், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஐட்டம், திஸ் இஸ் செகண்ட் ஐட்டம், திஸ் இஸ் தேர்ட் ஐட்டம். 0ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால 3ல முடிஞ்சிடும். ஆனா டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆர் 4. ஓகேவா? ஸோ இதுதான் மல்டிபிள். இப்போ இந்த அரேனுடைய சைஸ் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லலாம்? டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு தி சைஸ் ஆஃப் தி அரே. இப்போ சைஸ் ஆஃப் தி அரே என்ன இங்க? What is the size of this array?
4 அவ்வளவுதான். தட்ஸ் இட், முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இதுதான் அரே. ஓகே, இப்போ அரேல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கு நம்ம படிக்க போறோம். ஓகே, ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் அரே. ஓகே, இப்போ நம்ம நோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அவர் வாட் இஃப் ஒரு 3 கார் இந்த ப்ராப்ளம் 300 கார் பேர் போடணும்னா என்ன பண்ண முடியும்? அப்ப நான் என்ன பண்ணணும்னா ஐ ஹேவ் டு யூஸ் அரே. Okay, so an array can hold many values under a single name, and importantly you can access the values by referring to an index number. இதுதான் அந்த இண்டெக்ஸ் நம்பர். அரேனாலே இண்டெக்ஸ் நம்பர் வரணும். அந்த இண்டெக்ஸ் நம்பரை எப்படி யூஸ் பண்ணணும்னா அரே வேரியபிள், அப்புறம் லெஃப்ட் ஸ்கொயர் பிராக்கெட் இண்டெக்ஸ் நம்பர், ரைட் ஸ்கொயர் பிராக்கெட். தட் இஸ் அரேனாவே இந்த சப்ஸ்கிரிப்ட் வேரியபிள் வந்துடணும், இண்டெக்ஸ் சிம்பிள் வந்துடணும், லெஃப்ட் பிராக்கெட் ரைட் பிராக்கெட். சரியா? எனி டவுட்ஸ்? Integer, float, object. ஓகே, ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஆப்ஜெக்ட் நீங்க சி பிளஸ் பிளஸ்ல படிச்சிருக்கீங்களா? அதே ஆப்ஜெக்ட் தான். கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணலாம். பட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் உங்க சிலபஸ்ல இல்ல. ஸோ டைம் பீயிங் ஆப்ஜெக்ட் தான் என்ன அப்படின்னு, கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டூ மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இது உங்களுக்கே தெரிஞ்சது தான், சி பிளஸ் பிளஸ்ல படிச்சீங்க. A class is a template and object is an instance of the class. ஒரு கிளாஸை வச்சுட்டு அந்த கிளாஸ்ல இருந்து நான் என்ன பண்ணலாம், we can create the objects. கரெக்டா? ஸோ அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். we have a class. கிளாஸ்னாலே அது டேட்டா மெம்பர் மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இப்போ நான் எழுதுறது வந்து பிஹெச்பியில கிளாஸ் டிஃபைன் பண்றேன். சரியா? இது வந்து ஒரு கிளாஸ். இப்போ இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். ஓகே, நியூ டெஸ்ட், சி பிளஸ் பிளஸ் மாதிரியே தான் இருக்கும். அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து அந்த மெத்தடை கால் பண்றோம். அவ்வளவுதான். வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் கிளாஸ் கான்செப்ட். இது வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஆப்ஜெக்ட் இதுதான் ஆப்ஜெக்ட்ஸ். we are creating an objects. ஸோ ஒரு கிளாஸுக்குள்ள மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, அந்த கிளாஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா we need to create object for that. ஓகே, அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து அந்த மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். கால் பண்றதுக்கு நார்மலா சி பிளஸ் பிளஸ்ல டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவேன். இங்க ஐஃபன் கிரேட்டர் தென் சிம்பல். ஓகே, ஸோ எஃப்ன்ற ஃபங்க்ஷனை கால் ஆகுது, அங்க உள்ள என்ன இருக்கு, எக்கோ பிரிண்ட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியலாம், அதனால வேண்டாம். டேக் ஏ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ். எடுத்துங்க. this is an example for object. இது சிம்பிள், ரைட்? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நல் நல் ஒரு டேட்டா டைப். நல்லுன்னா அதே தெரியும், எனிதிங், நத்திங். ஓகே, நல் இஸ் ஸ்பெஷல் டேட்டா டைப் which can have only one value. நல்லுன்னு ஒரு வேல்யூ இருக்கும், அது ஒண்ணுமே கிடையாது. பேரே பாரு, நல் அப்படின்னா எதுவும் இல்லை அப்படின்னு. A variable of data type null is a variable that has no value. அதான் அதான் that has no value. ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த வேர் டம்ப் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது என்னன்றத காமிக்கிறேன். $a equal to 10. ஓகே, எக்கோ $a கூடவே ஒரு பிரேக் கொடுத்துட்றேன். 10 பிரிண்ட் ஆகும் இல்லையா? ஒன்றும் வேர் டம்ப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. வேர் டம்ப் ஆஃப் $a கொடுத்தோம்னா இது ஒன்றும் பண்ணாது. இந்த ஏனுடைய டேட்டா டைப் என்னன்னு சொல்லும்,
கூடவே ஏனுடைய வேல்யூன்னு சொல்லி, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அவ்வளவுதான். இன்ட்டுன்னு வருது பாருங்க வேல்யூ, அதுதான் அட்வான்டேஜ். அதாவது நம்ம கொடுக்குற வேரியபிள்னுடைய டேட்டா டைப் என்ன, பார்த்தாலே 8 டைப் ஆஃப் டேட்டா, அதுல ஒண்ணு என்னன்னு சொல்ல. இப்போ இதே ஏ வந்து 10.5ன்னு கொடுக்குறேன், என்ன பண்றேன், எனக்கு உங்களுக்கு வந்து ஃப்ளோட்னு இருக்கும். சப்போஸ் இஃப் இட் இஸ் எ ஸ்ட்ரிங், it has to show string. ஸ்ட்ரிங்ல பாருங்க 4ன்னு சொல்றது கூட ஒரு வேல்யூ சேர்த்து சொல்லலாம். it is nothing but the length of the string. ஓகேவா? ஓகே, சப்போஸ் ஐ am giving true. ட்ரூனா என்ன அர்த்தம், என்ன டேட்டா டைப் அது? இட்ஸ் a boolean data type. Okay, so true na 1 always, right? So it shows the data type as bool. இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன், என்ன டேட்டா டைப் வருதுன்னு பார்க்கலாமா? கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வேர் டம்ப் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஹாய்ன்ற மெசேஜுக்கு அப்புறம் இட் ஷோஸ் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப். ஆப்ஜெக்ட் டேட்டா அதுதான் வேர் டம்ப். அப்புறம் ஏன்றது ஆப்ஜெக்ட், அதுக்குண்டான வேல்யூஸ் அது உள்ள இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் பண்ணும். ஸோ அது அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் லேட் ஆகும். இனியா வேர் டம்ப்ன்ற மெத்தட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, டு ஷோ தி டேட்டா டைப் ஆஃப் தி வேரியபிள் as well as the value. ஓகேவா? ஸோ அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் ஐ ஹேவ் டு கிவ். $a equal to 10. No issues. இப்போ நான் என்ன பண்றேன், அகைன் $a equal to 12.35 வேணாம். பிரிண்ட் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? What significant you can see here? இப்போ வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். டிஸ்கனெக்ட் ஆனோடனே அகைன் இந்த சேம் லிங்க்ல நீங்க கனெக்ட் ஆயிடுங்க. ஏன்னா 40 மினிட்ஸ் தான் லிமிட். கனெக்ட் ஆனீங்கன்னா அனதர் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைண்ட் அப். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பை 11 or 11:05 நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா அகைன் கனெக்ட் இட். ஸோ ஐ ஆஸ்க் யூ, நான் இங்க என்ன மாத்திருக்கிறேன் அப்படின்றத நீங்க சொல்லணும்.